என் தங்கமே, நீ இப்பொழுது இந்த செய்தியை கேட்பது வெறும் தற்செயல் அல்ல. இது முருகன் உனக்கு கொடுக்கும் நேரடியான அழைப்பு. உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ரகசிய கேள்விகளையும் தனிமை உணர்வையும் அவர் காண்கிறார். உன் கண்ணீரின் மதிப்பு, நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இறைவனிடம் பதிவாகியுள்ளது. எப்பொழுதும் உங்கள் அருகில் நான் இருக்கிறேன். ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அல்லது தனி அறையில் இருந்தாலும் முருகனின் பார்வை எப்பொழுதும் உங்கள் மீது இருக்கிறது. உங்கள் பயங்கள் மற்றும் நிறைவேறாத ஆசைகளை அவர் அறிவார். உங்களை சோர்வடைய செய்யும் பொறுப்புகள், கவலைகள் மற்றும் கடந்த கால குற்ற உணர்வுகள் அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். இனி நிம்மதியான மூச்சு விடுவேனா என்று ஏங்கும் உங்களுக்கு நீ தனியாக போராட தேவையில்லை. என் பலத்தை சார்ந்து நில் என்று அவர் கூறுகிறார். உங்கள் மனம் கடந்த கால வருத்தத்திலோ அல்லது எதிர்கால கவலையிலோ அலைவதால் நிகழ்காலத்தை இறக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் முருகனின் இருப்பை உணருங்கள். அவரே உங்கள் உயிர்ப்பின் ஆதாரம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று வேதனைப்படலாம். இந்த காத்திருப்பு வீணானதல்ல. இது உங்களுக்கு மன உறுதியையும் சகிப்புத்தன்மையும் கற்றுக் கொடுக்கும் காலம். இறைவனின் நேரம் உங்களுக்காக வேலை செய்கிறது. நீங்கள் தண்டிக்கப்படவில்லை, ஒரு புதிய வாழ்க்கைக்காக தயார் செய்யப்படுகிறீர்கள். மாற்றம் என்பது நீங்கள் உங்களை அப்படியே இறைவனிடம் வெளிப்படுத்துவதில்தான் தொடங்குகிறது. உங்கள் பலவீனத்தை அவரிடம் மறைக்க வேண்டாம். உங்கள் இதயம் எங்கே உடைந்திருக்கிறதோ அங்கிருந்துதான் முருகன் தனக்கு குணப்படுத்தும் அதிசயத்தை தொடங்குவார். உங்கள் விடியல் நீங்கள் நினைப்பதை விட மிக விரைவில் வரப்போகிறது. உங்கள் தோள்களில் ஒரு லேசான உணர்வையும் மனதில் ஒரு அமைதியையும் நீங்கள் உணர்வீர்கள். அதுவே ஈசன் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். உங்கள் இதயத்தில் இருக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் அவ்வளவு அதிகமாக இறைவனின் அருளை ஈர்க்கும் காந்தமாக மாறுகிறீர்கள். முருகனின் அருள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும்.